இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இசை, நீ ரொம்ப பாவம். இந்த வீடியோ ஆயுதத்தை வச்சு என்ன வீட்டை விட்டு அனுப்பணும்னு நினைச்சல, இப்ப என்னாச்சு பாத்தியா? இனிமே உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏய், ரொம்ப ஆடாத சரியா? இந்த வெற்றி ஒரு டெம்பரரியான வெற்றி தான். பெர்மனண்டா உன்னை இந்த வீட்டை விட்டே அனுப்ப ரெடி பண்றேன். அதுக்கு முன்னாடியே வேணா நீ கிளம்பிடு, அதான் உனக்கு நல்லது. பேச்செல்லாம் நல்லாதான் பேசுற, ஆனா ஜெயிக்கிறது என்னமோ நான் தானே. விஷால கட்டிக்கிறதுக்காக மணமேடையில எல்லாரையும் ஏமாத்தி நான் உட்கார்ந்தது தப்புதான். ஆனா நான் செஞ்ச அந்த தப்ப வச்சு நீ இப்ப வரைக்கும் தப்பிச்சிட்டு இருக்க. ஆனா இனி நான் எந்த தப்பும் பண்ணாம உன்னை எப்படி அடிக்கணுமோ அப்படி அடிப்பேன்டி. ஒவ்வொரு தடவையும் இப்படிதான் பில்டப்பா பேசுற. இந்த வீடியோ மேட்டரை கூட ரொம்ப நம்பின, ஆனா நான் அத ஒண்ணும் இல்லாம பண்ணிட்டேன். எனக்கு இப்போ மைண்ட் எவ்வளவு ஃப்ரீயா இருக்கு தெரியுமா? உன்னால இசை, ஐயோ நான் இன்னைக்கு ரொம்ப நிம்மதியா தூங்குவேன் தெரியுமா? இனி நீ தான் தூங்க முடியாது. நான் ஏன் தூங்க முடியாது? நீயே நிம்மதியா தூங்கும் போது நான் நிம்மதியா தூங்க மாட்டேனா? என்ன பாக்குற? நான் நிம்மதியா தூங்க போறேன். நீயா? நியாயமா நீ இன்னைக்கு தூக்க வராம அப்செட்டாலாம் இருக்கணும். அப்புறம் எப்படி எதை நினைச்சு நீ நிம்மதியா இருப்பேன்னு சொல்ற? ஏய், விஷால் கிட்ட அத்தை பேசாம இருந்தாங்க. அந்த வேதனை அவங்க 2 பேருக்கு மட்டும் இல்ல, எனக்குமே இருந்துச்சு. இன்னைக்கு அத்தையோட சந்தேகத்தை நான் கிளியர் பண்ணிட்டேன். இப்போ அவங்க விஷால முழுசா புரிஞ்சுக்கிட்டாங்க. பழையபடி அம்மாவும் பையனும் சந்தோஷமாயிட்டாங்க. அந்த நிம்மதியே எனக்கு போதும். நீ எங்க போயிட்டு போற? இங்க எங்கேயா தானே இருக்க போற? உன்னை எப்படி வச்சு செய்ய போறேன்னு பொறுத்திருந்து பாரு. என்னடா இது, ஜோக் அடிச்ச பிறகும் தெம்பா பேசுறாளே. பாக்குறேன்டி இந்த ஸ்ரீஜா யாருன்னு நானும் காட்டுறேன். யார் என்ன சொல்லிருந்தாலும் நான் அதை நம்பிருக்க கூடாது விஷால். என் புள்ள நல்லவன்னு நான் உன் பக்கம் தான் நின்னு இருக்கணும். இந்த அம்மாவை மன்னிச்சிருப்பா. அம்மா, எதுக்குமா மன்னிப்பெல்லாம் கேக்குறீங்க?